காலைல என்னோட முதல் டியூட்டி ஆரம்பிச்சாச்சு. நான் அதுக்கு தான் காலையில ரெடியாகி இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 8:45 ஆச்சு. தெரியுதான்னு தெரியல, 8:45 ஆச்சு. முதல் டியூட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போது நான் டெய்லியும் போகிற இடம் பிளேஸ் தான். என் மேடத்தோட தங்கச்சியோட ஆஃபீஸுக்கு கொண்டு அவளை ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொண்டு விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப வரணும். மதியானம் போல் பிக்கப் பண்ண போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்தாச்சு. என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ட்ரிப்பு போனவங்க வந்தாச்சு. இனி பயங்கரமாக வேலை இருக்கும். அதாவது இது ஏன்னா 9 பொண்ணுங்க உண்டு, ஒரு மாமா, மொத்தம் 10 பேர் இருக்கவங்க 10 பேரை நான் தான் வெளியே கூப்பிட்டு போகணும். கடைக்கு போகிறதா இருக்கட்டும், எங்கே போகிறதா இருக்கட்டும், நான் தான் கூப்பிட்டு போகணும். ஆனால் பெரிய பொண்ணு என் முதலாளி பொண்ணுக்கு முதலாளிங்க பாருங்க, அந்த பொண்ணு தான் என்னோட ஓனர், என்னோட கஃபீல், புரிஞ்சுங்களா? அந்த பொண்ணோட பேரில் தான் எனக்கு விசா இருக்குது. அப்போ அந்த பொண்ணு மட்டும் ஒரு கார் புதுசாக வாங்கியிருக்கு. அது எங்கேயாச்சும் வெளியே போனால் மட்டும் அது கார் எடுத்துகிட்டு போவோம். அதாவது பக்கத்தில் எங்கேயாவது போகணும். ரொம்ப தூரம்னா நான் என்ன தான் கூப்பிடும். பக்கத்தில் போனால் அவன் தங்கச்சி கூப்பிட்டு போனால் போயிட்டு வரோம். மற்றபடி லாங் போனால் நான் தான் போகணும். சரிங்களா? நம்ம இனி எப்படி நம்ம வீடியோ எடுக்கலாம்னா, ஒரு ஹவுஸ் டிரைவராக வந்தால், அதாவது ஒரு வீட்டு வேலைக்கு வீட்டுக்கு டிரைவராக வந்தால் சவுதி அரேபியாவில் எப்படிலாம் வேலை இருக்கும், எவ்வளோ நேரம் வேலை இருக்கும், டைமிங் உண்டா கிடையாதா, நம்ம சாப்பாடு டைம்லாம் எப்படி இருக்கும், இதுதான் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு பற்றினா வீடியோ போட முடியல, ஏன்னா காய்ச்சல் ஆகி போச்சு, பயங்கர காய்ச்சல். இன்றைக்கி அவங்களுக்கு வாய்ஸில் தெரிஞ்சிருக்கேன். என் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. இதில் முடியல, பயங்கரமாக டயர்டாக இருக்குது. அதான் நேற்றைக்கு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பேச முடியல, தொண்டை வழியாகி போச்சு. சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் வரலாம். எப்படின்னா, ஒரு வீட்டு வேலைக்கு சவுதிக்கு வந்தால் அது நல்ல வேலை உள்ள வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் வேலை, அதுதான் கண்டென்ட்டு. ஏன்னா என் வீட்டில் அதிகமாக வேலை இருக்கும். ஆனால் நல்லவங்க கேரக்டர் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான கேரக்டர், நல்ல கேரக்டர். ஆனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே நம்மளுக்கு தொந்தரப்பட மாட்டாங்க. அதில் அவங்களும் பாராட்டலாம். ஒரு நல்ல வீடு ப்ளஸ் அதிகமாக வேலை இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி எங்கே போகிறோம், எங்கே வரோம், நம்ம டெய்லி எத்தனை கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட வேலையை, நைட் நம்ம தூங்க போகும்போது நமக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டி முடிச்சிருக்கோம், இதை பார்க்கலாம். அப்புறம் நம்ம எத்தனை டியூட்டி பார்த்துருக்கோம், எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் வரோம், எவ்வளோ நாள் டியூட்டி பார்த்துட்ருக்கோம், டோட்டலாக நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஃபைனலாக இது பிளாகை முடிக்கும்போது நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம், அது அப்புறம் அது ஒன்று ப்ளஸ் நம்ம எத்தனை டியூட்டி பார்த்துருக்கோம், எல்லாம் சேர்த்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ், அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3,57,038 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இது நம்ம இது ஃபுல் கிலோமீட்டரு. நம்ம இதில் பார்க்கண்டா ஒரு நிமிஷங்க, நம்ம இதில் பார்க்கலாம். ட்ரிப் ஏ இருக்கா, ஏ வேண்டாம், நம்ம பி எடுத்துக்கலாம். சரி ஓகேச்சா? இதை நம்ம ஃபைனலாக நைட் நம்ம முடிக்கும்போது நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோம் இதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 0 ஆகிக்கேச்சா, தென் நம்ம எவ்வளோ காமிக்கலான்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இது ஓகேங்களா? கைஸ், அப்போ பார்க்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு டியூட்டி முடிச்சாச்சு. நான் ட்ராப் பண்ணிட்டு நான் ரிட்டன் ரூமுக்கு போயிட்டுருக்கேன். அங்கேருந்து நான் எதுவும் விளாக் எடுக்க முடியல, அதான் அவங்களோட ஆஃபீஸில் இருந்து. அதனால் கொஞ்சம் நல்ல ஏரியா வந்ததுன்னா நான் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நேராக நம்ம ரூம் தான் போகிறோம் கைஸ். இங்கேருந்து கொஞ்சம் வழி தான். அடுத்த ஒரு எக்ஸிட்டில் ரைட் அடித்து அப்படியே கறங்கி ஒரே ரோடு தான், நேர் ரோடு என்னோடய ரூமுக்கு. அங்கே போயிட்டோன்னா அப்புறம் உடம்பு தெரியல, டேப்லெட் போட்டு தூங்கிடலாமான்னு பார்க்கேன். என்ன செய்யணும் தெரியல. தூங்கினா அடுத்த டைம் ஏதாச்சும் டியூட்டி இருக்குமா, இருந்தால் கூப்பிடுவாங்க. ஏன்னா முன்னாடி யாருமே இல்லை வீட்டில். அப்போ எனக்கு தெரிய கன்ஃபார்மாக யாரும் இந்த டைம் வெளியே போக மாட்டாங்கன்னு. இப்போ ஆட்கள்லாம் இருக்கனால சொல்ல முடியாது, நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா பெரிய பொண்ணு வேலைக்கு போக சான்ஸ் இருக்குது. அப்போ அதுட்டு கார்லாம் உண்டு, கார்லாம் ஓட்ட தெரியும். ஆனால் பக்கமாக இருந்தால் அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தால் நம்ம தான் போகணும். நேற்றைக்கு வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப இதாகி போச்சு. உடம்பு வலி, தலதோசம், மண்டகடம், காய்ச்சல், இன்னொன்று தான் காய்ச்சல், அப்புறம் தொண்டை வலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாம் சேர்ந்து மொத்தமாக என்ன அட்டாக் பண்ணிட்டு என்னால் பேச முடியல, வீடியோ எடுக்க முடியல. நேற்று என்கிட்ட ஸ்டாமினாவே கிடையாது. நம்ம இதுலேருந்து ரைட் அடிச்சு போகணும். ரைட் 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 தள்ளி ரைட் அடிக்கலாமா? ஆனால் இருக்கு அடிச்சலாம். அதான் நமக்கு சேஃப்டியாக போக முடியும். இல்லை கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா நம்மளே மாதிரி சைடில் நிற்பானுங்க. அப்போ அதில் ஒரு பெரிய கும்பலாக டிராஃபிக்காக நிற்கும். இதான் இங்கே உள்ள பிக்கப்பு டிமேக்ஸ்.
இவங்க பிக்கப்லாம் வாங்கி விட்டு வந்து நம்மளே மாதிரி லோடெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இப்போ ஏதாச்சும் இந்த எப்படி இல்லை மணல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன ஒன்றில் வராது, பெரிய வண்டி தான். கைஸ் நமக்கு இதில் வந்து ரைட் முடிச்சிருக்கலாம், ரைட்டு போய்க்கலாம். என்ன டாபிக் அவங்க மணல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன வண்டி வராது, பெரிய வண்டியில் தான் வரும். இவனுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஃபர்னிச்சர் கடை, அப்புறம் வந்து இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல இந்த மாதிரி வண்டி நிற்கும், அதுக்கு மட்டும் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து வீட்டில் உள்ள ஆட்கள் யூஸ் பண்ணோம். இப்போ பெரிய ஆட்கள் வந்து இப்போ நம்ம வீட்டில் பார்க்க நம்ம அப்பா அம்மாக்கெலாம் வந்து ஸ்ப்ளெண்டரு இந்த மாதிரி ஓட்டுவாங்களா, அதே மாதிரி இவங்க பிக்கப் எடுத்து ஓட்டுவாங்க பெரியவங்க. ஆனால் அது லோடு தான் போவாங்க, சும்மா அவங்களுடைய ஓட்டத்துக்கு வெளியே போகிறதுக்கு வாங்க. சாரி ஐஸ், ஃபோனுக்கு வந்துட்டு நான் தான் இந்த இதில் ஃபோன் எடுக்க மாட்டேன், ஏன்னா என்கிட்ட ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை. புரியுதா, ஸ்டாண்டில் இருந்து காரணம் தான் நான் இதில் வந்து இது வந்து டேஷ்போர்டில் சும்மா ஃபோன் அப்படியே டேஷ்போர்டில் ஒரு சைடு டேஷ்போர்டும் ஒரு சைடு வந்து மேலே கிளாஸும் வச்சு அப்படி தான் வச்சு விட்ருக்கேன். ஆனால் கீழே அவ்வளோ அடிக்கடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஸ்டாண்டு வாங்கணும். முன்னாடி வந்து இந்த சீட்டில் வச்சு எடுப்பேன், அந்த ஆங்கிள் எடுத்தால் கொஞ்சம் சரிதான்னு எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து ரொம்ப கிட்ட இருந்தால் தான் அந்த இது வந்து வியூ நல்லாயிருக்கும் பார்க்கும்போது, கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே, நமக்கு இது வந்து நேர் ரோடு தான் கைஸ். இந்த ஆப்போசிட்டில் போகிற வண்டி உங்களுக்கு எதுன்னு தெரியுதா? நல்லா பாருங்கள், நான் கிட்ட போகிறேன். நம்ம ஊரோட வண்டி தான், நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான வண்டி. இன்னொன்று நீங்களே யூஸ் பண்ணுங்க, தெரியுதா? இன்னொன்று இனோவா கிறிஸ்டாலாம் இங்கே சும்மா அப்படியே இந்த எப்படி லைக்கு சும்மா அதில் வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு இதே கிடையாது, பவரே கிடையாது. பவர்னால் ஒரு நம்ம ஊரில் இனோவா கிறிஸ்டாக்கு எவ்வளோ இது இருக்குது, மவுஸ் இருக்குது, எவ்வளோ நேம் இருக்குது. ஆனால் இங்கே அந்த இதே கிடையாது. ஃபார்ச்சுனருக்கு இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் ஃபார்ச்சுனர் இனோவாலாம் வந்து எவ்வளோ பேர் உள்ள வண்டி காரு. ஆனால் இங்கே அது வந்து சும்மா ஃபஸ்ட் லெவல் வண்டி மாதிரி தான் நடக்கும். சும்மா குப்பையாகி போட்டுப்பாங்க, சும்மா ஸ்டண்டிங் அடிக்கிறதுக்கும் எங்கேயாவது போகிறதுக்கு தான் அந்த வண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்றரை வீட்டில் தான் கொஞ்சம் இனோவா நல்லா வச்சுருப்பாங்க, நீட்டாக வச்சுருப்பானுங்க. மற்றபடி அந்த மாதிரி இருக்காது. ஃபார்ச்சுனர் வந்து அப்படி தான். ஃபார்ச்சுனர் வந்து ஒரு சில ஆட்கள் கொஞ்சம் சூப்பராக வச்சுருக்கோம், ஒரு சில ஆட்கள் வந்து குப்பை தான் போட்டிருக்கோம். இங்கே மேக்ஸிமம் வந்து ஹுண்டாய் வண்டி தான், ஹுண்டாய் வண்டி. அப்புறம் வந்து லேண்ட் க்ரூசர், டொயோட்டாவும் ஹுண்டாய் தான் இங்கே அதிகமாக நிற்கும். அது இனோவா டொயோட்டா தான். ஆனால் வந்து இனோவா மாடல் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதில் வந்து எது அதிகம் பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ரூசர் அதிகமாக இருக்கும் டொயோட்டாவில். ஹுண்டாயில் எல்லா காருமே சின்ன காரு பெரிய காரு எல்லாம் அதிகம் கிடக்கும். பாருங்கள் ஆப்போசிட் எவ்வளோ டிராஃபிக் வருது. இது காரணம் ஒன்று, எவ்வளோது ஆப்போசிட்டில் இடிச்சு போட்டு நிற்பான், அதுதான் காரணம், வேறு எதுவும் காரணம் இருக்காது. இந்த மாதிரி மெயினில் வந்து டிராஃபிக் காரணமாக வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் இருக்கும், காரை அப்படியே விட்டுருப்பானுங்க. அதனால் வந்து பேக்கில் வண்டியில் அப்படி நிற்கும். ஆனால் வந்து அப்படி நிற்காது, ஸ்டே ஆகி நிற்காது. அப்படியே வண்டி இந்த எறும்பு இந்த மாதிரி ஊந்து போகும். எறும்பு இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சமாக ஸ்பீடாக ஊந்து ஒரு 10-12 அப்படியே நைஸாக போயிட்டு இருக்கும் வண்டி. அப்படியே ஸ்டாப் ஆகி மொத்தம் பிளாக் ஆகி நிற்காது வண்டி. ஃபஸ்ட் ட்ராக்கில் போய்ட்டுருக்கோம், கொஞ்சம் பார்த்தா போகணும், கவனமாக போகணும், ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா அந்த ட்ராக் வந்து ஸ்பீடாக தான் போகணும், ஸ்லோவாக போகக்கூடாது. ஸ்லோவாக போனால் பின்னாடி வரமாக வந்து வழி விட்டு சொல்லிட்டு லைட் அடிச்சுட்டு அப்பா ஹார்ன் அடிப்பான். ஸ்பீடாக தான் போகணும். அதே சேம் டைம் வந்து எப்போ பிரேக் எப்போன்னு யாருக்கும் தெரியாது, அதையும் கவனமாக கவனிச்சு தான் போகணும். டிஸ்டன்ஸை விட்டு கண்டி தான் போகணும். டிஸ்டன்ஸ் இல்லாமல் போனால் நமக்கு இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி மேக்ஸிமம் பிரேக் நிற்காது, வச்சு அப்படி இழுத்தம்போ நிற்காது. நம்ம நார்மல் மேனுவல் டைப்னால் நம்ம வந்து கியர் கட் பண்ணி வண்டி பண்ணலாம். ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் வந்து அப்படி நிற்கவே செய்யாது. ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து மேனுவல் மாதிரி கியர் டவுன் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து நமக்கு அது டக்குனி குயிக்காக வராது. ஏன்னா நம்ம வந்து மேனுவல் டைப்பில் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணவே மாட்டோமா, நம்ம ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் வந்து அது சரி வராது. எப்போவுமே டிஸ்டன்ஸ் விட்டு போகிறது ரொம்ப நல்லது. புதுசாக வர காய்ஸ் நீங்களாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, காரிங்க எப்படி ட்ரைவ் பண்ணணும். ஃபஸ்ட் ட்ராக்கில் போனால் ஸ்பீடாக போகணும், செகண்ட் ட்ராக்கில் போனால் கொஞ்சம் பையாக போகணும், தேர்டில் பையாக போகணும். சரிங்களா? அப்படியே எக்ஸிட்டோட பிடிச்சி திரும்ப ஒரு ரைட் அடித்தா நம்ம ஏரியா வந்துடும்.
வெயில் தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து அந்த இது வந்து கிட்ட தெரில. ஃபோனும் வேறு ஹீட் ஆயிரும் அந்த வெயிலில். ஃபோன் டாஸ்போர்ட் வைக்கிறனால டேரெக்டாக வெயில் அடிக்குமா மொபைலில், அப்படியே வந்து இதாகும், ஃபோன் ஹீட் ஆகி டெம்பரேச்சர் ஆயிரும். அன்றைக்கி அப்படியே ஆச்சு ஒரு நாள். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டுனா சூப்பர் ஆகும் இந்த மாதிரி வீடியோ எடுக்க நல்லாயிருக்கும். கீழே விழுந்து மொபைலு. ஓகே, எடுத்து வச்சுக்கலாங்க. நமக்கு இதில் வந்து ரைட் அடிச்சு நேர் ரோடு தான் யாரும் நண்பா. நம்ம வந்து மேடத்தோட ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வரம்படியில் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேலை இப்போதைக்கு எதுவும் இல்லை, யாரும் வந்து சொல்லவே இல்லை, எதுவும் மெசேஜும் பண்ணலை. எனக்கு உடம்பு சரியில்லை. போயிட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் தூங்கலாம், ஒரு மாத்திரை போட்டு கொஞ்சம் தூங்கிட்டு திரும்ப வந்து இந்த பொண்ணை கூப்பிடுறதுக்கு வந்து 3:30 அங்கே நிற்கணும் ஏரியாவில். ஒரு 3 மணிக்கு இங்கே வந்து கார் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி யாராச்சும் வேலைக்கு போனால் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த வீடியோ எடுத்து போடலாம். அப்படிங்களா, போகும்போது பிக்கப்பட வீடியோ போடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும்பா. நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் வந்து அடுத்த இதில் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணி பேசலாம். நண்பர்களே, நம்மளுடைய ஃபஸ்ட் வீடியோ முடிச்சுட்டு நம்ம வந்து ரூம் போயிட்டு மாத்திரை போட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டேன். திரும்ப மதியானம் முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப ஒரு டைம் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து என் மேடத்தை தங்கச்சி போய் கூட போயிட்டுருக்கேன். என்னை கூப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு வேலை இருக்குமா இல்லைன்னு தெரில. இருந்துச்சுன்னா நான் வந்து இதிலே கண்டினியூ பண்ணி போடுறேன். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த விளாகை அப்படி முடிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நைட்டு வந்து நான் இப்படி வந்து எத்தனை கிலோமீட்டர் வாட்டின்னு காமிக்கணும். நான் நல்லா வந்து அதே வீடியோ எடுத்து இது கூட நான் வந்து மேட்ச் பண்ணி கண்டினியூ பண்ணி போடுறேன். என் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு இடல, அதனால தான் வந்து வண்டி ஸ்லோவாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து ஒரு ரைட் அடித்து கட் பண்ணி நம்ம மேலே போகணும், ஒரு பாலத்து மேலே போகணும். ஆனால் அந்த பக்கம் பயங்கர சூடு வேறு அடிக்குது, பயங்கர சூடு. மொபைல் நம்ம அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பட் நல்ல ஹீட் ஆகிட்டுனா அப்புறம் அதுவே ஃபோனே வந்து ஆஃப் ஆகிடும். அது வேறு பெரிய விஷயம். எக்ஸிட் லெவல் நமக்கு இதுதான் நமக்கு வந்து ரைட்டில் போகணும். பார்த்தா போகணும், கிளம்பணும். இல்லைன்னா வந்து எவன் எங்கேருந்து வரான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. சிறுக்குன்னு வருவானுங்க. இது ஒரு சிங்கிள் ரோடு தான். இந்த ரோடு சிங்கிள் ரோடுனா அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ரோடில் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. சரி கைஸ், இவ்வளோ வந்து ஸ்டாண்டில் அதனால் வந்து கிலோமீட்டர். இப்போ இந்த ரோடில் எவ்வளோ லென்த்தாக இருந்தது. இப்போ இதை பாருங்கள், லென்த்து அந்த அதோட லென்த்து கம்மியாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கும். பாலம் மாதிரி போகும், பிடிச்ச மாதிரி போகும் பாருங்க. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும், கவனமாக போகணும். ஏன்னா நம்ம ஸ்பீடாக போனால் நம்மளால் வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த திருப்ப முடியாது. ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா எனக்கு இங்கேருந்து பார்க்க தெரியுது. ஆனால் ஃபோனில் வந்து கவர் ஆகான்னு தெரில, கவர் ஆகலை. சரி கைஸ், நம்ம வந்து என் மேடத்தோட ஆஃபீஸ் பக்கம் கிட்ட வந்தாச்சு. நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ எடுக்க முடியாது. நம்ம ரூமுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கேயாச்சும் போனால் நம்ம வந்து அதே வந்து வீடியோ எடுத்து நம்ம இதில் இது விட்டு ஜாயின் பண்ணி நம்ம போடலாம் கைஸ், வீடியோ வச்சுக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக அடுத்து நம்ம வருவேன்.
எனக்கு இது வந்து 3ஆவது டியூட்டி. நான் வந்து ஃபஸ்ட் டியூட்டி வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணேன், பிக்கப் பண்ண போனேன். அப்புறம் வந்து அவங்கள பிக்கப் பண்ண போனேன், கூட போனேன். வந்தேன். அப்புறம் இன்னும் வேலை எதுவுமே இல்லை, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து வேலை இருந்திருக்கு. அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இங்கே போகணுன்ட்டு. ஏன்னா எப்போவுமே பயங்கர பிஸி தானா. ஏன்னா வந்து ஆட்கள் வந்தாச்சு, நீ எப்போவும் அங்கே எங்கேன்னு போவாங்க, டைம் அப்பே கிடையாது. சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ எங்கே போகணுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு இல்லை அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? நான் இப்போதைக்கு காரில் இருக்கேன். பக்கம் தான் சொன்னாங்க, இங்கே தான் இருக்கும் சரௌண்டிங்கில், பார்க்கலாம் எங்கே போகிறாங்கன்ட்டு. ஓகேங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள். கைஸ், லாஸ்ட்டில் நான் வந்து டியூட்டி வந்து இங்கே தான், இந்த டயா பேக்குன்னு சொல்கிற பேக், இது பேக்கரி. சரிங்களா? ஓகே, பேக்கரி. நான் வந்து பார்க்கிங் போட்டிருக்கேன், இந்த பக்கம் வண்டி போய்ட்டுருக்கா. நான் வந்து இங்கே பார்க்கிங் போட்டு அப்படியே இருக்கேன். இனி வந்து இங்கேருந்து நேராக ரூம் தான் போகிறோம். இன்றைக்கி வந்து டோட்டலாக நான் ஓட்டின கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சொல்லுங்க, டோட்டலாக வந்து 108 ஓட்டிருக்கேன். 109 வச்சுருக்கேன், 110 வைங்க. ஏன்னா இங்கே தான் ரூம் போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் ஆகும். இப்போ 125 கிலோமீட்டர் அன்னைக்கு மட்டும் ஓட்டிருக்கேன். என்ன டியூட்டி இருக்கும், பட் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம அதனால் வந்து வீடியோ எதுவும் முடிச்சுக்கலாம். இங்கே ஏதோ வேலை நடத்தி போகிறேன், பாவத்தை வேலை செய்ய. சரிங்களா? சரி கைஸ், ஓகே, நம்ம வந்து விளாகி முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய், டாடா.